ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பாயாவை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காய் பாலில் இந்த சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். அது நம்ம புதினாலாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனை குறைந்தபட்சம் ஒரு 10 வீடாவது தள்ளி மணக்கும். அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தேங்காய் பாலில் இந்த சிக்கனை வேக வச்சு சிக்கன் பாயா செய்யும்போது உடம்புக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பாயா ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பம், அப்பம், கீ ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் பாயா செய்கிற மாதிரியா இருந்தால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சிக்கன் பாயா பண்ணுறதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிக்கனை மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு வெளில இருந்து மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இங்கே பாருங்கள் பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். அதோட மிளகு தூள் சேர்ப்போம், அவ்வளோதான். அங்கே பாருங்க நான் 200 கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் 2 கிலோ சிக்கனுக்கு. 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். 120 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இது 2 கிலோவுக்கு கரெக்டான அளவு. இப்போ இந்த பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. மிக்சருக்குள்ளே சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாத்தியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் பாயா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கா உள்ள சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம மிக்சியில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்கள இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா காரம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2 கிலோ சிக்கன் பாயா சேர்த்துக்கு தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 6 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நம்ம சேர்த்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கோம்ல, சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க. சிக்கனை உள்ள சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 15 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக விடுங்க. பாருங்க சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கல. ஆனால் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க சிக்கனும் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நான் 2 தேங்காவை உடைச்சி ஃபர்ஸ்ட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி மாற்றி வச்சுட்டு திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி 2வது பால் வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1.5 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போங்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இது முழுசாக தேங்காய் பாலில் வேகும் போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்க இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குள்ள சேர்த்துட்டு திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிக்கனை நல்லா வேக விடுங்க. இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வேக விடுங்க. இப்போ பாருங்க இறக்கும் போது நல்லா கமகமான வாசனை வரும். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. புதினா இலையை சேர்த்துட்டு ஃபர்ஸ்டே நம்ம தேங்காய் அரைக்கும் போதே நம்ம நல்லா கெட்டியாக மாற்றி வச்சுருந்தோம்ல, இப்போ தேங்காய் பாலை உள்ள சேர்த்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும்.
தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தேங்காய் பால் நல்லா கெட்டியாகி வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கெட்டியாகாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நல்லா கெட்டியாகி வரும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி. இப்போ பாருங்க, கிண்டி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கோங்க.